சங்கீதம் 142 தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடையதான நெருக்கடியான சூழ்நிலையை அவன் தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நான் நடக்கிற வழியில் எனக்கு மறைவாக கண்ணியை வைத்திருக்கிறார்கள். 4வது வசனத்தில் பாருங்கள், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. 6வது வசனத்துல, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய நெருக்கடி நிலையை தேவனிடத்தில் சத்தம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உதவிக்காய் கெஞ்சி கூப்பிடுகிறதான ஒரு ஜெபமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. தன்னுடைய ஜெபத்தில் தன் சூழ்நிலைகளை மட்டுமல்லாமல் தான் எப்படி உணர்கிறேன் என்பதையும் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 3வது வசனத்தில் சொல்லுகிறார். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். என் ஆவி என்னில் தியங்கும் போது, என்னுடைய ஆவி, my spirit, when my spirit grows faint within me, எனக்குள்ளாக என்னுடைய ஆவி சோர்ந்து போகும்போது, திகைத்து போகும்போது, overwhelmed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அழுத்தப்படும் போது, என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடும் போது, ஆண்டவரே நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது தன்னுடைய ஜெபத்தினுடைய முன்னுரையாக சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகம் நம்ம எப்படி சொல்லுகிறது? இந்த உலகம் நாம் மற்றவர்கள் முன்பதாக நம்மை அழுது பலவீனம் உள்ளவர்களாக காட்டிக்கொள்வதை இந்த உலகம் நமக்கு எதிர்த்து சொல்லுகிறது. நீ அப்படி காட்டிக்கொள்ள கூடாது, நீ மற்றவர்கள் முன்பதாக அழக்கூடாது, அல்லது நீ உள்ளே எப்படி உணர்கிறாய் என்பதை உன் முகத்தில் காட்டிக்கொள்ள கூடாது. நீ என்ன உணர்ந்தாலும், எவ்வளவு அழுத்தமாய் உணர்ந்தாலும் சந்தோஷமாய் இருப்பது போல உன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த உலகம் நிறைய மாஸ்க் நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. உலகம் அப்படித்தான் மனிதனை எதிர்பார்க்கிறது. வெளியே ஒரு புன்னகையோடு, வெளியே சந்தோஷமாய் இருப்பது போல ஒரு சில நேரங்களிலே நாம் ஒரு முகமூடியை அணிந்து கொள்வதை இந்த உலகம் ரொம்ப பெரிதும் மதிக்கிறது. அதைத்தான் சொல்லுது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை உள்ளும் புறமுமாய் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தாவீது அதை நன்றாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய ஜெபத்திலே தன் பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுகிறான். பலவீனங்களை ஒத்துக்கொள்வது ஜெபத்தில் மிக முக்கியமானது. சில நேரங்களிலே ஏனென்றால் மனிதர்களிடத்தில் நாம் நம்மை வேறுபாடு காட்டிக்கொள்ளலாம் ஒருவேளை, ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் நம்முடைய வாயிலே வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பதாக நம்முடைய நினைவுகளையும் வார்த்தைகளையும் தூரத்திலிருந்து அறிகிறவருக்கு முன்பதாக நாம் எந்த முகமூடியும் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாம் நெருக்கங்களின் வழியாய் செல்லும் போது, கஷ்டங்களின் வழியாய் செல்லும் போது நாம் எப்படி உணர்கிறோம்? ஒருவேளை நமக்கு பயம் இருக்கலாம், அல்லது சில நேரம் நமக்கு சோர்வு இருக்கலாம், அல்லது எப்படி இதை செய்வேனோ என்ற திகைப்பு இருக்கலாம், நம்ம எல்லாரும் கைவிட்டு விட்டார்களோ என்ற தனிமை இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அப்படியே சொல்லுவதற்கு தேவ பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது அப்படித்தான், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, இதனால் என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஆனாலும் நீர் என்னுடையதான வழியை நீர் அறிந்திருக்கிறீர். வசனம் சொல்கிறீர், நீர் என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியானால் தேவனிடத்தில் ஜெபத்தில் பலவீனத்தை ஒத்துக்கொள்வது என்பது அது விசுவாசத்தின் தொடக்கம். என்ன தொடக்கம்? நான் இப்படி உணர்கிறேன், ஆனால் என் தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் என் சூழ்நிலையை மாற்ற வல்லவர், என் பயத்தை மாற்ற வல்லவர் என்று ஆண்டவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தினுடைய துவக்கத்தை அறிக்கை செய்யும் இடமா எது இருக்கிறது என்று சொன்னால், நம் பலவீனங்களை எப்பொழுது நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் மேல நமக்கு ஒரு விசுவாச பாதையை துவக்கிறோம். நம்ம இல்லைன்னா நம்ம எப்படி நினைப்போனா, என்னால் இதை என்ன செய்ய முடியும்? செஞ்சிட முடியும், இந்த சூழ்நிலை நான் கடந்து வந்துட முடியும், என்னால் என் சுய பலத்தாலே, என் சுய ஞானத்தினாலே இதை நான் கடந்து போய்விடுவேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்ம ஜெபம் ரொம்ப பாலிஷ்டா இருக்கும், எதுவுமே நம்மை ஒன்றும் செய்யாதது போல இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. உள்ளே எப்படி உணர்கிறோமோ அதை அப்படியே வெளியே வெளியரங்கமாக ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். பாருங்கள், எப்பொழுது நம்முடைய ஜெபத்தில் நம் என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய இயலாது, நான் உதவி அற்றவனாய் உணர்கிறேன் என்ற ஜெபம் ஆண்டவருடைய கவனத்தை நம் மீது திருப்புகிறது. அப்படியானால் ஜெபங்களிலே பலவீனங்களை
ஒத்துக்கொள்ள நாம் ஒருபோதும் மறுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எப்படி உணர்கிறோம்? ஆண்டவரை, நான் வெட்கமடைந்தது போல உணர்கிறேன், என்னுடைய முகத்தை வெட்கம் மூடி இருக்கிறது என்றெல்லாம் தேவதாசர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நாமும் அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்படி இந்த ஜெபத்தில் பலவீனத்தை ஒத்துக்கொள்வது விசுவாசத்தின் துவக்கம் மட்டுமல்ல, அது கிருபையை ஈர்க்கிறதான ஒரு சக்தி எதற்கு இருக்கிறது என்றால் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீர்கள் ஆனால் ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்லப்பட பவுலுடைய வார்த்தைகள். பவுல் மிகப்பெரிதான ஒரு அப்போஸ்தலன், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர். அவரால் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் அது நிகழ்ந்தது. ஆனால் பாருங்கள், இந்த பலவீனத்தை குறித்து 7வது வசனம் பாருங்கள், 12:7 சொல்லப்பட, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று 3 முறை கேட்டுக்கொண்டேன். ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற இந்த முள், இந்த வேதனை அது நீங்கட்டும் என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் கிருபை என்ன செய்யும், உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், அடுத்த வார்த்தை பாருங்கள், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன். பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா எப்பெல்லாம் நான் பலவீனமாய் உணர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே, நான் பலவீனமாய் உணர்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் உடனே என்ன செய்கிறாராம், அவர் தம்முடைய கிருபையை அனுப்புகிறார். இதை விட ஒரு பெரிதான ஒரு நன்மை வேற எதுவுமே இல்லை. எப்பெல்லாம் நம்ம ரொம்ப தாழ்வாய் உணர்கிறோமோ அப்பெல்லாம் அவருடைய கிருபை வருகிறது. அந்த கிருபையை குறித்து பாருங்கள். அதனால பவுல் சொல்லுகிறார், நான் என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா எப்பெல்லாம் அது வருதோ இமீடியட்டா ஐ கேன் ரன் அப் டு காட், ஆண்டவரிடத்தில் ஓடி செல்ல முடியும். அவர் சொல்லுவார், என்னுடைய கிருபை இருக்கிறது, அந்த கிருபையை சார்ந்து கொள் என்று. நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கும் போது தேவ கிருபையை அதிகமாக பெற முடியும். ஆண்டவருடைய கிருபையை நாம் உணரும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். கர்த்தராலே, என் தேவனால் நான் எதையும் செய்வேன் என்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். 3வது பாருங்கள், இயேசு சொல்லியிருக்கிறார், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நல்ல வார்த்தை பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளோடு இணைந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப அழகா போக முடியும். அப்படின்னா தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் எப்படி ஒரு தாழ்வா உணர்ந்தாலும், கைவிடப்பட்டது போல ரிஜெக்டட், சில நேரம் கூட்டத்துக்குள்ள இருப்போம், குடும்பத்துக்குள்ள இருப்போம், 10 பேரோடு சேர்ந்திருப்போம், ஆனாலும் ஒரு தனிமையை உள்ளே உணர்ந்து கொண்டிருப்போம். அதெல்லாம் மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் அதற்கு தீர்வை அவர்கள் தர முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் அவ்வளோ ஒரு ஆனஸ்ட் பிரேயரா ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே, இப்படி நான் உணர்கிறேன், எனக்கு உங்க கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது நமக்குள்ளே ஒன்று வரும், நான் தேவனை சார்ந்துதான் நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி ஒரு பரிசேயனுடைய ஜெபமாய் நம்ம ஜெபம் இருந்துடக்கூடாது, நம்முடைய மெரிட்ஸை சொல்ற ஜெபமா இருந்துடக்கூடாது. ஆண்டவரை, இதை கொடுத்ததுக்காய் நன்றி, அதை கொடுத்ததுக்காய் நன்றி, நான் இப்படி அப்படி அல்ல. ஆயக்காரனை போல, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இருமென்று அவன் தன்னுடைய கரங்களை மார்பில் அடித்து கொண்டு தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் அவன் ஜெபித்தான். ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இந்த ஆயக்காரனை நீதிமான் ஆக்கப்பட்டவனாக அவன் திரும்பி சென்றான். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எவ்வளவு ஆனஸ்டா இருக்கு. என்ன நான் உள்ளே நினைக்கிறேனோ அதை தேவ சில நேரத்தில் சிலருக்கு என்ன மனசுல அவங்க நினைக்கிறாங்களோ அதை அவர்களுக்கு நெருக்கமான இடத்துல அப்படியே சொல்லுவாங்க. மனிதரிடத்தில் சொல்லுவதை விட தேவனிடத்தில் சொல்லுவது ரொம்ப ரொம்ப மேலானது. ஏனென்றால் அவர் நம்மை அப்படியே அறிந்திருக்கிறார். நாம் சொல்லும் போது அவர் தம்முடைய துணையை அனுப்புகிறார், தமக்கு உதவியை அனுப்புகிறார். அந்த ஆண்டவர் எப்போது நம்மோடு இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்ளுங்க. நான் என்ன ஃபீல் பண்றனோ அதை நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அவர் வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அவர் அது ஏதோ ஒரு தவறான காரியம் போல எண்ண மாட்டார். நம்ம சொன்ன உடனே, ஒரு சின்ன பிள்ளைய பாருங்களேன், அது கீழே விழுந்து ஓடி போய் கீழே விழுந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடும் போது உடனே நம்ம என்ன செய்கிறோம், கூட இருக்கு யாரா இருந்தாலும் ஓடி போய் அந்த பிள்ளைய முதல்ல என்ன செய்கிறோம், நாம் தூக்குகிறோம். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும், ஆண்டவரை என்னால் இயலவில்லை, என்னால் முடியலப்பா என்று கரங்களை உயர்த்தும் போது அவர் கரங்களை தூக்கி பிடித்து இதோ நான் இருக்கிறேன் என்று நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமராய் இருக்கிறார். Be honest in our prayers. நம்முடைய
நம்முடைய ஜெபத்துல நல்ல ஆண்டவர்ட்ட நம்ம இருதயத்தை திறந்து என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். தேவன் நமக்கு கிருபையை தருவார்.